மூணார் கிளம்பிட்டோம். ஹலோ ஸ்பாட்டன்ஸ், இப்போ நம்ம வந்து எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து வத்தலகுண்டில் தான் இருக்கோம். மூணார் கிளம்பிட்டோம். இது வந்து எப்படி பிளான்னு என் தலைவர் எக்ஸ்பிளைன் பண்ணுவார். எப்படி பிளான்? காலைல ஃபோன் போட்டு காலைல 5 மணிக்கு கிளம்பிடுச்சு. 5 மணிக்கு கிளம்பியா? கிளம்பிட்டு என்னன்னு சொல்லு என்ன பிளான் சொல்லு. 8 மணிக்கு ஃபோன் போட்டு 8:30க்கு பிளானு. ஆமாம், கரெக்டாக ஒரு 8 மணிக்கு ஃபோன் போட்டேன். இன்றைக்கி நான் லீவ் போட்டேன். போவோமான்னு கேட்டேன். எங்கே போவோன்னு ஒரு 1/2 மணி நேரம் ஓடிச்சு. ஃபஸ்ட்டு வந்து குமுளி போகலாம் நினச்சோம். குமுளி போல் கடைசியில் குமுளி வேணான்னு சொல்லிட்டு அங்கே என்ன சொல்லிட்டு மூணார் கிளம்பிட்டோம். இப்போ நாங்கள் மூணார் தான் போயிட்டுருக்கோம், போகிறோம். எப்போயுமே நான் தான் லேட்டாக வருவேன். நான் வந்துட்டேன். கூட ஒரு 2 ஜீவன் வந்து அவங்களே லீவ் போட வச்சு வர வச்சேன். இன்னும் அவனுக்கு தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். மேபி அவங்க வந்தாலே நாங்கள் கிளம்பிடுவோம். பியூட்டி ப்ரோ என்ன சொல்கிறேன், நான் வந்துட்டு அங்கே நிப்பாட்ட சொன்னேன். அங்கே பஸ் ஸ்டாண்ட் இறங்க சொன்னேன். நான் காளியம்மன் இறங்கிட்டேன். எதுக்குற காளியம்மன் என்னெல்லாம் எதுவும் கேட்க முடியாது. என் கம்பெனி நான் லீவ் போட்டேன். அப்படி எங்கள் கம்பெனியில் போட்டாங்க லீவ் போடாமல் வந்தோம். என் கம்பெனி லீவ் பண்ணி சம்மந்தம்லாம் பேசிக்கிட்டு இருக்கியா? டே இங்கே வண்டி நிற்கிதுடா, இங்கே இறங்குதுடா ப்ரோ. அமர்த்து ப்ரோ, காப்பி ரைட் போட்டுருவாங்க ப்ரோ. நீ வேட்டுக்கு போட்டுக்கிட்டு இருக்க. சரிங்கம்மாப்பா. ஆமாம், அவங்க தான் போடுறாங்க. எனக்கு 2 காப்பி ரைட் கொடுக்குறாங்க. என்னதான் பண்ண உனக்கு காப்பி ரைட் ப்ரோ? காப்பி ரைட் போட்டாங்க ப்ரோ. அது எப்படி இருந்தாலும் அதுலேருந்து ஒரு 0.30 வந்துருக்கும். அதுவும் போச்சு. வந்துட்டா கைஸ் பாத்தீங்கன்னா நம்ம ஆள் வந்து ரொம்ப ஸ்லோவா போய்கிட்டு இருக்காரு. ஏன் அப்படின்னா இவர் தான் பாத்தீங்கன்னா பீடி முத்து. அந்த தாரை வசம் தான் போயிட்டு இருக்காரு. ஏன்னா எதுக்கு இவ்வளவு ஸ்லோவா போறாங்கன்னா தாரை வந்து ஓவர்டேக் பண்றாரு, அதாவது முன்னாடி விட்டு பண்றாரு. ஏன் அப்படின்னா அந்த தார் ஓட்டுறது ஒரு அழகான கேரளத்து பெண்குட்டியானோ ஏன் வந்து இந்த கார்ல வந்து ஓவர்டேக் பண்றாரு. இது நான் காட்டுறேன். பண்ணு ப்ரோ. அந்த தார்ல தான் வந்து ஒரு அழகான பெண்குட்டி ஓட்டிக்கிட்டு இருக்கு ப்ரோ. அவன் உனக்கு ஏறி சரன்னு போயிட்டு இருக்கா ப்ரோ. அவன் ஒன்னோட டப் கொடுக்குறா ப்ரோ. அவளுக்கு இருந்தாலும் அவளுக்கு ஒரு பொண்ணு வந்து ரசிக்கப்படுத்திட்டாங்க. நம்ம நிறைய 100ல போய்கிட்டு இருக்கியா? அந்த வண்டி 100ல போற மாதிரியே தெரியல. தார் தான். தார் பாத்தீங்கன்னா யார் ஓட்டுறாங்கன்னா ஒரு அழகான பெண்குட்டி ஓட்டுது. விடு, உனக்கு ஆன்டி ரொம்ப பிடிக்குது. பாட்டை போடுறே வேற ஆஃப் பண்ணி போடுங்க. பாட்டை போடு வண்டி ஓடு. பாட்டை போடுறா. அப்ப மச்சானுக்கு ஒரு உண்மை போடு. சரி ஓகே, நான் உங்களுக்கு சரி. நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போன கண்டினியூ பண்றேன். பாத்தீங்கன்னா நம்ம தேனாப்பட்டி வந்துட்டோம். இப்போ வந்து தேனாப்பட்டியில் வந்து ஒரு பையனை வந்து மீட் பண்றதுக்காக வந்திருக்கோம். அது வந்து அழகே. அவன் பேர் என்ன சொன்ன? மாறி. ஏறா போகும்டா. முக்கியம் நமக்கு. எங்க போறீங்க? ஏறு கிளம்பி போயிட்டே இருப்போம். கடைக்கு போடுவோம். டேய் நாங்களும் ஒரு இடத்துக்கு போறோம். வா ஏறு. நம்மளுக்கு ஆரம்பம் நினைக்கிறேன். எங்க போறீங்க? ஆமாடா. வா ஏறி உட்கார சொல்லுங்க. நீங்க அப்படியே கூட்டி போயிருவீங்க. சரி வா ஏறு. ஏறா. வண்டி விட்டு நான். அப்பா கண்டென்ட் கிடைக்கலையா? என்ன சொன்ன? கண்டென்ட் கிடைக்கலையா? அது வா ஏறி சொல்றேன். எங்க போறீங்க? வா பேசிட்டே போவோம். மூணாரா? எங்க? ஐஸ் ஒரு பையனை வந்து நாங்க டிக்கில போட்டு படுக்க வைக்க போறோம். வாடா வந்து படுறா. வாடா. அவனுக்கு வந்து ரொம்ப தலை சுத்து. ரெடி பண்ணிக்கிருக்கு எல்லாமே. வாடா வேமா வாடா பேஷண்ட் வாடா. சரி வீடு எடுக்கலடா, நான் என்ன எடுக்கிறேன்டா. சரி வீடு எடுக்கலடா, வாடா. இது வந்து ஆனார்லாம் இல்ல, நீ வாட்டு சொல்லிடுறாங்க. அந்த ரோடு இப்போதே ரீசெண்டாக போட்டாங்க. டிக்கெட் போட்டு மூணார் மட்டும் தான் நிற்கும். யார் சாமி எங்கிருந்து வந்திருக்கான்? கொடைக்கானோட மூணார் நல்லா வேண்டாரு. கொடைக்கானல் என்னதான் போய் பார்த்தேன். வேலை என்ன பண்ணி இருக்கான், கொடைக்கானல் போறேன்னு சொல்லிட்டு பஸ் ஏறி போய் இந்த போர்டை பார்த்துட்டு இருக்கேன். கொடைக்கானல்
அன்னைக்கு மாப்பிள்ளை கொடைக்கானல் போறேன் மாப்பிள்ளன்னு இருந்தியான். நான் பஸ் இது வண்டியில் வந்து சாப்பிட போயிட்டு இருந்தேன். கொடைக்கானல் போறேன்னு இருந்தியான். சரி மாப்பிள்ளை கொடைக்கானலே போறியா போல எதில் போறேன் பஸ்ஸில் 4 பஸ்ஸில் வரல நீ போயிட்டு வாப்பா அப்படின்னு போயிட்டு மாப்பிள்ளை என்ன அதுக்குள்ளே வந்துட்டேன்னு கேட்குறேன். சரியான ஏன் ப்ரோ அடுத்த முன்னாடியே பார்க்குற? அடுத்து முன்னாடி அது அவன் ஆளு அப்போ ஓ அது அவனுக்கு அடுத்த முன்னாடியே என்ன சொல்லிட்டியா? என்ன ப்ரோ சொன்னியா? போயிட்டு மாப்பிள்ளை கொடைக்கானல் எங்கடா போடாது மாப்பிள்ளை அந்த கொடைக்கானல் போர்டு பஸ் ஸ்டாண்டு லேக்கு அவ்வளோதே மாட்ட வந்துருக்கியா மூணாறுன்னு அங்கே ஏன் பேர் வந்துச்சுன்னா 3 ஆறு சேர்றதுனால அங்கே 3 ஆறுன்னு பேர் வந்துச்சு. 3 ஆறு சோதிக்காதீங்க சோதிக்காதீங்க. இப்போ நாங்கள் எங்கே போய்கிட்டு இருக்கோம்னா என் மாப்பிள்ளை அனுப்பி சொல்லுவேன். சொல்கிறான் மாப்பிள்ளை எங்கடா போகிறோம்னே தெரியல. போயிட்டே இருக்கும். எல்லாரும் போதையில் இருக்கோம். என்ன போதைன்னா ரூட்டு மாறி வந்துருக்கோம்டா. இது 3 போறோட்டே கிடையாது. 3 ரூட்டை மேப் போடு கூகுள் மேப் தான் ஒர்க் ஆகல இல்லைன்னா அப்பாதே பார்த்துருப்பேன். டவர் மாப்பிள்ளை டோன்ட் பேட் வேர்ட்ஸ் யூஸ். ஐ எம் மேக்கிங் vlog வித் அன்பு கிடையாது. எங்கடா போறோம் மாப்பிள்ள நீ வண்டி எங்கேயா நிப்பாட்டி வந்துட்டா கேளு மாப்பிள்ள. எவனா இருந்தானே கேட்க பைக்ல ஒரு நாள் நிப்பாட்டுறாங்க. மூணார் 35 கிலோமீட்டர். ஓகே தேங்க்யூ. ஓகே 35 கிலோமீட்டரா? அங்க இருந்து வரும்போது 20 கிலோமீட்டர் காட்டுச்சு. 42 காமிச்சு. ஓகே டவர் இங்க கிடைக்காதோ? டவர் கிடைக்காதா? ஜியோ ஏர்டெல் ஓகே ஓகே தேங்க்யூ. கிடைக்கலையே. ஓகே தேங்க்யூ. गाइस நம்ம வந்து இப்போ எங்க இருக்கோம்னா அடிச்சு ஓடா நான் ஸ்பீடு தான் கரெக்டா. என் மாப்பிள்ள வந்து கெட்ட வார்த்தை பேசுறியான். சாரி நான் பொண்ணுங்களை காட்டுறது இல்லை. गाइस கேர்ள்ஸை வந்து விளாகில் கொண்டு வரதில்லை. ஏன் அப்படின்னா பொண்ணுங்கள் நம்ம நாட்டின் கண்கள், அவங்க ப்ரைவசியை வந்து எல்லாரும் பிரேக் பண்ணுவாங்க. இப்போ நாங்கள் வந்து சரியான வாந்தி பேதியில் இருக்கோம். தேதி சொல்லாதா வண்டி சொல்லுவோம். மாப்பிள்ள வாந்தி வருதா? 5 கிலோமீட்டர். ஹாய் கேர்ள்ஸ். ஹாய் ப்ரோ. ஹாய் கேர்ள்ஸா. ஒரே ஒரு கேர்ள் தான் முன்னாடி உட்காந்துருக்கான். பிளாஸ்டிக் கழிவுகளை பொது இடத்தில் போடாதீர்கள். 7 கிலோமீட்டர் தான். அந்த கிலோமீட்டர் இருக்கா? 25 கிலோமீட்டர் எங்களை ஏமாத்த பார்த்துருக்காங்க. நல்ல வேலை நாங்கள் ஏமாத்தல. யாரு? அருணாச்சலம் லவ் ஸ்டோரி வந்து கம்மாக்கர ஓரம் உம்மா கொடுக்க. பெரிய ஒரு பண்ணி என்னன்னா என்கிட்ட காசு இல்லை. மாப்பிள்ள டைலாக் சொல்லுவாப்ல. காசு இல்ல ப்ரோ. காசு இல்லாத காரணத்தினால் நாங்கள் வந்து போய் மூணார் போர்டை பாட்டு வர போகிறோம். எங்கடா மூணார் கிளம்பிட்டீங்க காசு கூட இல்லாமல் எடுக்காம போறீங்கன்னு கேட்டிங்கன்னா அது என்ன காரணம்னா ரெவன்யூவே வர மாட்டேது. யூடியூப்ல இருந்து ரெவன்யூவே வரல. இப்போ நான் பிச்சை எடுத்து தான் போய்கிட்டு இருக்கோம். யூடியூப்ல ரெவன்யூ வராதுக்கு காரணம் என்ன? காரணம் நம்பர் 1 நீங்க எல்லாம் வீடியோ பார்க்காதது. காரணம் நம்பர் 2 நீங்க டிஸ்லைக் பண்றது. காரணம் நம்பர் 3 எல்லாம் 10 செகண்ட் ஸ்கிப் பண்றது. சொல்லு செம்ம ஃபிகர் அது. எல்லா பேரையும் ஃபிகரை நோட்டா பாக்குறானா இல்லையா? அவன் வந்து ஃபிகரை பாக்குறாங்க. உன் காஜுக்கு ஒரு அளவு இல்லையாடா? காஜு மச்சி நீனு. ஓகே கைஸ், சப்போஸ் நாங்கள் மூணாறு போய் சேர்ந்துட்டோம்னா ஃபோன் அடிக்கிறோம் கண்டினியூ பண்ணுறேன். இல்லைண்ணா நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. உயிருக்கு டிக்கெட் பார்த்து ஹாய். ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டாரையா. அறாவிய லூசு கியூட்டிஸ் நடிச்சிருப்பாயில. இருங்க ஒரு நிமிஷம். இப்போ வந்து நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா மூணாரில் இருக்கோம். மூணாரில் சாப்பிட வந்திருக்கோம். என்ன ஆர்டர் பண்ணியிருக்கோம்னா பீஃப் பிரியாணி. உங்களுக்கு தானே மெசேஜ் வரும், எனக்கு தெரியாது. அது நான் வேலை தான் பண்ணியிருக்கோம். எல்லாரும் பீஃப் பிரியாணி சாப்பிட்றோம்.
எனக்கு சாப்பாடு வேணாம்னு சொல்லிட்டேன். இருந்தாலும் நீ சாப்பாடை பார்த்தோன்னே ஆசை வந்துச்சு. என் மாப்பிள்ள சாப்பாடு எப்படி இருக்குன்னு கேட்பான். சொல்லு மாப்பிள்ள சாப்பாடு எப்படி இருக்கு? என்னது ஐஸ்? இப்போ வந்து நாங்கள் எங்கே போக போகிறோம்னு எங்களுக்கே தெரியல. சாப்பிட்டோம். பீஃப் பிரியாணி நல்லா இருந்துச்சு. மாப்பிள்ள பீஃப் பிரியாணி எப்படி இருந்துச்சு? பீஃப் பிரியாணி பீஃப் குழம்பு மாதிரி இருந்துச்சு. அடிப்புலியா? எனக்கு அவ்வளோ செட் ஆகலை. உனக்கு? எனக்கு பரோட்டா கடலைக்கறி நல்லா இருந்துச்சு. என்னடா பரோட்டா? ஒருத்தன் வந்து அங்கே ரிவர்ஸ் பக்கத்துக்காக வெளியே வந்தியாவா? லாக் பண்ணி வெளியே உட்கார வச்சேன். வண்டி விவசாயத்துக்கு கிளம்பிடுவோம். வண்டி விவசாயத்துக்கு கிளம்பிடுவோம். ஃபண்ட் இருக்கு விவசாயி போட்டு போட்டும். இன்னும் போயா நிற்கிறான்ல அவன். இப்போ எங்கே போகணும்? ஏதாவது ஒரு வழியா போ. கதவை திறந்துட போறேன். கதவை பூட்டிடு. பாய் பாய். அப்படியான காண்டா இருப்பேன்ல. குண்டு அசிசிமா திட்டுவியா? உட்காந்துட்டான்டா மாப்பிள்ள. உட்காந்துட்டான்டாவே. உட்காந்துட்டியா? மாப்பிள்ள வந்து கடைசியா ஒரு வழியா உட்காந்துட்டியான். போங்க மாப்பிள்ள பாய் நாடே. காத்திருக்காத டென்ஷன் ஆயிரம் போய். என்னடா உட்காந்துட்டேன். வேற என்ன செய்ய வந்துடுவாங்க நம்பிக்கை இல்லை. நெக்ஸ்ட் டைம் வரமா பார்த்து உங்கள் நம்பர் என்ன நோட் பண்ணிக்கணும். அத்தனை உண்டு. சரி ஊர் போகும். நீங்கள் நான் இங்கே பக்கத்தில் நம்ம ஆத்தூர், திண்டுக்கல் ஆத்தூர். ஓகே. லோக்கல் எது கைடு வேணுமா பிரதர்? இல்லை கைட்லாம் வேணாம். அதான் இல்லை ஆக்சுவலாக கைடு வேணுமான்னு கேட்டாங்க. நமக்கு கைட்லாம் தேவையில்லை. நமக்கு வந்து கூகுள் மேப் தான் நமக்கு கைடு. அப்பா வெயில் வேறு சுள்ளுன்னு அடிக்குது. வேறு வெயில் முன்னாடியே அங்கே வண்டியை கொஞ்சம் ஓரமாக பாட்டியாயோ. ஓகே கேஸ் மாப்பிள்ள வந்து ஏதோ பண்ணுறேன். கூகுளில் போய் என்ன எக்ஸன் சர்ச் பண்ண போகிறது. ஏன்டா இப்படி ஆகாதவளை வந்துக்கிட்டு இருக்கு? ஆகாத பார்க்காம வேலையை பார்ப்பல. இல்லை வெள்ளக்காரியை பார்த்து பிளேஸ் ஏதாங்களும் உண்டா விட சுற்றி பார்க்குறேன். என்ன பார்க்கணும்? ஏதாவது இருக்கானே. சும்மா அந்த பக்கம் வந்தோம். போனால் பார்க் இருக்கு. பார்க்கு வேற என்ட்ரன்ஸ் ஃபீஸ் 50 ரூபா தான். சரி ஃபோட்டோ எடுக்கலாம், குளிக்கலாம், நல்லா இருக்கணும். சரிண்ணே சரி அடிக்கிறோம். கூத்தடிக்கிறோம். நான் குளிக்க மாட்டேன். எனக்கு ஏற்கனவே த்ரோட் பெயின். அந்த அக்கா மட்டும் கூப்பிட்டுக்குள்ள ஓடு சேர்ந்து குளிப்போம். இந்த அக்கா என்னடா ஏதோ செலிபிரிட்டி மாதிரி இருக்கு. மாட்டுப்பட்டி டேமுக்கு போகலான்னு நினச்சோம். பட் ஆனால் மாட்டுப்பட்டி டேம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபேமிலியாக போகிறோம்னா. நாங்கள் பேச்சுலராக போகிறோம். ஆனால் இவனுக்கு போட்டு பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஆகிருக்கு. அப்போ சரி 2 புள்ள இருக்குது. யாருக்கு? உனக்கு தான். ஆமாம் ஒவ்வொரு போகிற இடத்துலலாம் ஒரு புள்ள உருவாக்கிட்டு போயிடுற. நீ குளிக்கிறத நான் வீடியோ எடுத்து எக்ஸஸ்ல போடுறேன். வியூ சொல்லுது. நீ வந்து ஒரு சாணி சின்ஸ் மாதிரி 2 ஆகுற. ரைட் இருந்தா ஊருக்கு இல்லனா சாமிக்கு. என்னடா அங்க சத்தம்? என்ன ப்ரோ? ஜானி காடி வாளா. ப்ரோ நல்லா சம்பாதிக்கலாம் ப்ரோ. அந்த ஃபோட்டோ ஷூட்டில் கொஞ்சம் அந்த தைல தோட்டு இருக்கு சைடு ஃபுல்லாக. டீ எஸ்டேட்டு. இதுக்கு நாங்கள் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு கொஞ்சம் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிட்டு அப்படியே நாங்கள் கண்டினியூ பண்ணுறோம். கேப் கொச்சின் கார் சரி ஐசி. இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா தைல தோட்டத்துக்கு வந்துட்டோம். தைல தோட்டத்தில் வந்து எதுக்கு நிப்பாட்டுக்குன்னா ஃபோட்டோ ஆஃப் ஆகட்டும். எடுக்கும் போதே ஐஸ் கிளச்சு எவ்வளோதுல விடணும்னு தெரியாது. என் ஃப்ரெண்டு ஒருத்தன் வண்டி எடுக்குது. ஓட்ட கொடுத்ததுக்கு குத்தமா மாப்பிள்ள இங்கே வர சரியான வியூ. ஓட்ட கொடுத்தது ஒரு குத்தமான வண்டி எடுத்து நடக்க விட்டாங்களே. அது எங்கே போனான்னு தெரியல. வண்டி விரிவாரம் வாட்டர் ஃபால்ஸு. தேங்க்யூ. மோசம் ஆயிட்டு கொண்ட காரணத்தினால் நாங்கள் தனியா இருக்கும். எடா எனக்கு மலையாளம் அறிய எனக்கு அறியாவோ. நான் இந்த இடத்துல மலையாளம் வரையா
கேட்டோ உங்க ஏரியா எந்த இருக்கும்ல உங்க ஏரியா எந்த ஏரியா இப்படி இருந்து கரெக்ட் ஆயிட்டு போகுதுன்னா ஒரு 80 கூட இல்ல ஒரு 60-70 கிலோமீட்டர் வந்து அல்லோடா நமக்கு போ அவட போ எவ்வளவு இடிக்கி இடிக்கிறவே உட்கார குண்டியா இடிக்கணும் போட்டு எந்த பொண்ணு மன இடிக்கிற நல்லா உஷ்டம் நல்ல உஷ்ண கொழுப்பு தான் இருக்கும் நல்ல குளுன்னு அதாவது தனுப்பாடா நல்லா பயங்கர தனுப்பா என்ன மனசு வந்து மலையாளத்தில் பேசணும் உங்களுக்கு தெரிஞ்ச வார்த்தை என்னது கொஞ்சம் அடியா மேடம் வச்சுக்க போனேன் ரெடி ஆனோ ரெடியா ஓகே ஸ்டார்ட் பண்ணு ஃபர்ஸ்ட் யார் பேசுறது நானே பேசுறேன் என்ன நரேன் மோனே எனக்கு குஞ்சுண்டோ உனக்கு இந்த கொஞ்சம் இல்லையா ஏனி காவாலா குஞ்சி திருசண்டி குஞ்சு மீன்ஸ் குஞ்சுடா அதாவது நீ கோழி குஞ்சு. நின்ற மோனு இன்னொரு குஞ்சு ரெண்ட மோனே குஞ்சு உண்டோ உனக்கு கொஞ்சம் இருக்கும் குஞ்சு இருக்கும் பாம்பு இருக்கு காட்டும் எனக்கு எத்தனை குஞ்சு உண்டு எனக்கு எத்தனை குஞ்செல்லாம் உண்டு ரெண்டு ஆஹா 2 குஞ்சு உண்டோ 2 குஞ்சு ஆண் குஞ்சாலோ பொன் குஞ்சாலோ மாப்பிள்ளை எப்படி ஆண் குஞ்சு 2 ஆண் குஞ்சானோ பொன் குஞ்சானோ கொஞ்சம் எனக்கு ஆண் குஞ்சு எங்கனே வாய்ப்பு இல்ல பெண் குஞ்சல்லே உள்ளு நெக்ஸ்ட் வந்து நம்ம பாஷையில லூலு போட்டு பேசுனா கேரளா பாஷை ஓகே எனக்கெல்லாம் வராது அப்புறம் எனக்கு மோல் உண்டோ ஆமா மூடுண்டு மோல் மோளோ மாவளோ மோல் அல்ல மோலா மோல் மோல் பின்னாடி ஒரு கண்ணாடி போயிட்டு பின்னாடி ஒரு கண்ணாடி அது கொச்சானா செருக்கன வருதுதா அப்புறம் நீ அழகான பெண் குஞ்சாடா എനിക്കും ഇവൾക്കും என்னது கல்யாணம் மாதிரி കല്യാണം ഞങ്ങൾ രണ്ടുപേരും കല്യാണം കളിക്കാൻ പോവാ ഈ പെൺകൊച്ചിനെ നിങ്ങൾക്ക് ഇഷ്ടപ്പെട്ടെങ്കിൽ നിങ്ങൾ വന്ന് കല്യാണം കളിച്ചോ പൈസ ഒന്നും തരണ്ട ഞങ്ങള് പൈസ കൊടുത്തോളാം ഫ്രീയാ ആരെങ്കിലും വേണമെങ്കിൽ നിങ്ങൾ കീഴെ കമാൻഡിൽ വന്ന് പറയൂ എവിടെയാ என்ன ஒரு போற என்ன ஒரு திருநெல்வேலி போன பிறகு நாளைக்கா போறேன் அடுத்த மாசம் திருநெல்வேலி போன பிறகு அங்க வந்து போட்டு பார்த்து ரசிக்கலாம்ல என் மச்சான் தெரிஞ்சான்னு சொல்லி அங்க இருந்து மாப்பிள்ள 50 ரூபா ஒரு பஸ்ஸுக்கு எப்படி இங்க போட்டோ எடுக்கலாம் எடுப்புமா ரப்ப எடுப்போம் வர்றப்ப இருட்ட போது எல்லாமே வர்றப்ப எல்லாம் ஏலக்காய் செடி தானே இது ஆமா குடுங்க ஏலக்காய் இருக்கா நம்ம போனோம் ஏலக்காய் காயா இருக்கும் அதுல ஏலக்காய் குஞ்சு ஸ்பாட்டன்ஸ் இப்போ நாங்கள் எங்கே இருக்கோம் அப்படின்னா அது என்ன மாப்பிள்ளை இது என்ன ஃபால்ஸ் இது வேறையாரா என்னது புரியல விரிவாயா மாப்பிள்ளை என்ன ஃபால்ஸ் நேம் இது விரிவாகாவா டிக்கெட் ஒன்றால இருக்கு இவாட்டுக்கு திரும்பி டிக்கெட் எடுத்து விட்ருப்போம் இப்போ நாங்கள் அந்த விரிவாகா ஃபால்ஸை நோக்கி பயணம் பண்ணி கொண்டு இருக்கிறோம் ட்ரக்கிங் போகிற மாதிரி இருக்குன்னு நினச்சேன் ஒரு மண்ணும் இல்லை அப்படிலாம் லேடி ஸ்டைலுக்கு போயிட்டு இருக்கான் அடைய அவன் கூப்பிட்றா இதுதான் ஃபால்ஸ்ன்னு நினைக்கிறேன் என்னமோ ஃபால்ஸுன்னாங்க யாரும் மூணாருக்குலாம் பெருசாக நீங்கள் வர வேணாம் பார்க்குறதுக்குலாம் ஒரு மண்ணும் கிடையாது டிஸப்பாயின்மெண்ட்டில் வந்துக்கிட்டு இருக்கோம் ஃபால்ஸ் பார்த்தீங்கன்னா தண்ணி வேறு லெவலில் போய்கிட்டு இருக்கு அப்படின்னு நினச்சி பயங்கரமாக இருக்குன்னு நினச்சேன் ஒன்றுமே இல்லாமல் போச்சு இதுக்கு 50 ரூபா வேறு இதுக்கு டிஎஸ்எல்ஆருக்கு 100 ரூபா வேறு நம்ம ஸ்பீடு வர்றாங்க ஓடா गाइस நம்ம மாப்ள வந்து உள்ள உட்கார்ந்து ஒடுக்கடிக்கியா டேய் ஒடுக்கடிக்கியா
கர்ம கர்மா ஊராடா. ஸ்பாட்டன்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபால்ஸுக்கு வந்துட்டோம். வானவில் இயற்கையான வானவில். என்ன வீடியோ எடுக்கிறியா? இப்போ நாங்கள் எங்கே போயிட்டு இருக்கோம்னா திரும்ப வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கோம். வியூலாம் உண்மையாகவே சூப்பராக இருக்குது. நாங்கள் வந்து சீசன் வந்து தாண்டி வந்துட்டோம். ஃபால்ஸ் ஒன்றுதே ஏதோ பார்க்குற மாதிரி இருந்துச்சு. அது எங்கள் ஊர் பக்கத்தில் நல்ல நல்ல ஃபால்ஸாக இருந்துச்சு. இருந்தாலும் ஒரு 10,000 செலவு பண்ணி ஃபால்ஸை பார்க்கறது சந்தோஷம். யாராவது 3ஆவது வர பிளான் ஐடியாவில் இருந்தீங்கன்னா தயவுசெய்து வராதிங்க. நல்ல எக்ஸ்பெக்டேஷன் ஒன்றாலாம் வராதிங்க. சும்மா வந்து ரிலாக்ஸ் ஒன்றா பண்ணிட்டு போகலாம். வந்து ஜஸ்ட்டு ஒரு டிஎஸ்எல்ஆரில் எடுத்துகிட்டு போயிட்டு ஃபோட்டோஸ் 4 ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு அப்படியே நாங்கள் கிளம்பிடுவோம். யார் அடிக்குது கைஸ்? வியூவை பார்த்தீங்க அப்படின்னா சும்மா பட்டையை கிளப்புது. இங்கிட்டு கூட கொஞ்சம் நல்லா இல்லை, அங்கிட்டலாம் இன்னும் சூப்பராக இருந்துச்சு. இங்கிட்டலாம் சரியான வியூவு. இப்போ நாங்கள் எங்கே இருக்கோம்னா தேயிலை தோட்டத்தில் இருக்கோம். இதில் என்னன்னா, இப்போ நான் இங்கே நிற்கிறேன்ல, இதுக்கு இங்கிட்டு வந்து 3 ரோஸ் உழைக்கிறாங்க. இதுக்கு இங்கிட்டு வந்து என்ன ஏவிடி என்னென்ன சொல்றான் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறான். கோல்டு கப்பு. அந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக அது என்னது குரு காப்பிக்கு சன்ரைஸ் காப்பி கொட்டை. அங்கே ஃபுல்லாக காப்பி ஃபுல்லாக ஓகேங்களா. அப்புறமா நீங்கள் அந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா வேற சுற்றிட்டு இருக்கு. ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு இது திருத்திட்டு இருக்காங்க. நாங்கள் உள்ளே வந்து பூண்டு அடித்து பறந்து போய்கிட்டு இருக்கோம். சப்போஸ் நாங்கள் எங்கே காணா போயிட்டோம்னா வந்து கண்டுபிடிச்சிக்கோங்க. சரி ஓகே, நான் வந்து ஃபோட்டோ ஷூட்டை முடிச்சுட்டு வரேன் உங்களுக்கு. ஆக்சுவலாக இங்கே ஃபோட்டோ எடுக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 கஷ்டமாக இருக்குது. என்னன்னா எல்லா பக்கமும் குத்துது. இப்ப ஏதாவது ஒரு நல்ல ஆக்சன் பண்ணுங்க. நான் எடுக்கிறேன். நல்ல ஆக்சனோட ஒரு போஸ் கொடுங்க. நல்லா இல்ல, அதை விட இது நல்லா இல்ல. நல்ல வித்தியாசமா கொடுங்க. வித்தியாசமாவா? இப்ப 2 பேரும் பேண்டு மேட்டர் பண்றாங்க 2 பேரும். கம் ஸ்டாண்டிங். ப்ளீஸ் ஹெல்ப் மீ. சூப்பர். இன்னும் கொஞ்சம். ஸ்பாட்டன்ஸ் இந்த மாதிரி தேயிலை தோட்டத்துலலாம் பார்த்தீங்கன்னா நிறையா பேர் ஃபோட்டோஸ்லாம் எடுத்து சூப்பராக போட்டிருப்பாங்க. உண்மையாகவே நான் என்ன நினச்சேன்னா இதெல்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும்னு நினச்சேன். ஆனால் என் கையெல்லாம் பாருங்கள் ஃபுல்லாக கிழிச்சிருச்சு. கை ஃபுல்லாக கிழிச்சிருச்சு. உண்மையாகவே சரியான எப்படி சொல்கிறது, எல்லாமே சுறுசுறுன்னு குத்துது. நிறையா பூச்சிலாம் நிறையா வருது. சீரியஸாக சொல்கிறேன். ஆனால் ரொம்ப வலிக்குது. கால்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே முள்ளாக குத்தி கிடக்கு. எரியுது பயங்கரமாக. சரியான குத்துது. அப்படியே ரொம்ப கஷ்டம்தான் உண்மையாக சொல்ல போனால். என்ன கணக்குன்னு தெரில, எப்படி எடுத்தாயின்னு தெரில. இது இவ்வளோ கஷ்டப்பட்டு எடுக்கிறாங்கன்றது எனக்கு இப்போ தான் தெரியுது. ஐயோ, இவ்வளோ கஷ்டப்பட்டு எடுக்கிறாங்கன்றது இப்போ தான் உங்களுக்கு தெரியும். இப்போ தான் எனக்கு தெரியுது. ஆனால் உண்மையாகவே வியூ உண்மையாக சூப்பராக இருக்குது. அப்புறமா நாங்கள் என்னென்னமோ நினச்சி வந்தோம். அந்தளவுக்கு ஒன்றும் ஜாலியாக இல்லை. நாங்கள் பசங்க கூட போனால் ஜாலியாக இருந்துச்சு. நிறையா வியூ பாயிண்ட்டுங்கெலாம் போய் எடுக்கலான்னு பார்த்தோம். பெருசாக ஒன்றும் இல்லை. அது கொடைக்கானலே எவ்வளோ பெட்டர்னு நினைக்கிறேன். 3ஆவது வர்றவங்க கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கணும். ரொம்ப ஒர்க் ப்ரெஷர் இருந்தது தான். நமக்கு முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஓரளவுக்கு இப்போ சப்போர்ட்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அதே மாதிரி நமக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே ஸ்பாட்டன்ஸ், இப்போ வந்து நம்ம எங்கே இருக்கோம்னா கிளம்பிட்டோம். காலிலேருந்து ஒரே வெயில். ஆனால் இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, குளிர் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. நல்லா இருக்குது. ஆனால் ஸ்பாட் நல்லா இருக்குது. இந்த பாருங்கள், உங்களுக்கு வியூ காட்டுறேன். வியூ அங்கே ஒருத்தன் இந்த குளிருக்கே நடுங்கிட்டு இருக்கியா. இருங்க, எப்படி நடுக்கிறேன்னு மட்டும் பார்ப்போம். எது ப்ரோ? ஆண்டி ப்ரோ வேணாம். இல்லக்கா, அந்த போன் வச்சிருக்கா. அது ஆண்டி ரோஸ் எடு. கேரளா பொண்ணு சைட் அடிக்காம வருதா, நமக்கு தான் அசிங்கம். அதனால காப்பிரைட் விழுந்துருமியா. இப்ப எதுக்கு நம்ம பின்னாடி வந்தோம்னா கேரளா பொண்ணு சைட் அடிக்காம கல்யாணம் ஆகல. அதுக்கு அது கல்யாணம் ஆகல.
கேரளா வந்து கேரளா பொண்ணை வந்து சைட் அடிக்காம இருந்தா நமக்கு எவ்வளவு பெரிய அசிங்கம். திருப்பி திரும்பி சைட் அடிக்கணும். அங்க போய் அதுக்குள்ள விட்டுறாத. பார்த்து பெண்டிங்ல பொறுமையாவல போயிட்டு திரும்பி யூட்டன் போடுறோம். எதுக்கு அப்படின்னா எதுக்கு மாப்ள அந்த பிளே பார்க்க இல்ல வீட்டுக்கு போக. என்னதான் இருந்தாலும் அந்த கேரளா கேர்ள்ஸ் தான். என்ன மாப்ள? கண்டிப்பா. இப்ப யூட்டன் போடும்போது ஒருத்தர் என்ன சொன்னியா, எதுக்கு யூட்டன் போடுறேன் மாப்ள உண்மையாவே செமையா இருக்கு மாப்ள. செமையா இருக்கு. அவங்க 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் போல. இது வந்து நாத்தனாவோல குழந்தையா நல்லா தான் இருக்கு. வண்டியை பார்த்து ரோட்டை பார்த்து ஓட்டியா நீங்க. ஓகே गाइस, ஒரு போன் மட்டும் பேசிருந்தேன். இருங்க ஒரு ஃபோன் மட்டும் பேசிட்டு நான் கண்டினியூ பண்றேன். நான் அடிக்கடி கொடைக்கானல்லாம் போயிட்டு வரனால அந்த அளவுக்கு காப்பி எடுத்துருண்டா. உட்கார்றா. என்ன அவ்வளோ காப்பி எடுத்துருண்டா. போடா. இல்லடா போறேன்டா. கட்டா வந்ததோ. ஆடி போறா. போறா. இருமாப்ல போறேன் இருமாப்ல. நான் வந்து கேரளா பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கலாம்னு இருக்கேன். எங்க அம்மா இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா வெளியே இருக்க கோலிங் உள்ள வருது. கேமரா ஆன் பண்ணீங்க அப்படின்னா, சரி எங்க அம்மா வீடியோவை பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா எனக்கு நல்ல ஒரு கேரளத்து ஓமன குட்டியா பார்த்து பொண்ணு பாருங்க. குட்டியா பார்த்து கட்டிங்க. கேரளத்து ஓமன குட்டி எனக்கு வேடம். வேடமா என்ன வேணும் உண்மையா கேரளா கேர்ள்ஸ் எல்லாம் கொஞ்சம் கியூட்டா இருக்கீங்க. எனக்கு வந்து கிரஷ் ஆயிடுச்சு. எங்க ஒரு நான் இதோட வீடியோவை எண்ட் பண்ணிக்கிறேன். நைட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கிறேன். ஓகே, இப்போதைக்கு விடைபெறுவது சைனிங் வித் நாராயண் அண்ட் அப்து. நான் வந்து விஜய் சித்து vlogs கூட கொலாபரேட் பண்ணுவோமா, அவங்களுக்கு ப்ரொமோஷன் பண்ணிடுவோமா, அப்படியே ட்ரெண்ட் ஆயிரும். ப்ரோ விஜய் சேத்து ப்ரோ, நீங்க வந்து என்ன பண்றீங்கன்னா எப்படி கிளாம் ஷாம வந்து ஃபேமஸ் ஆகுறீங்களோ அது மாதிரி ஒரே ஒரு வீடியோல வந்து கலாட்டா கேலரிக்கு ஒரு லைக் போட்டு ஷேர் போட்டு சப்போர்ட் பண்ணி விடுங்கன்னு சொன்னீங்க அப்படின்னா நாங்க நிம்மதியா வந்து அது கூட வேணாமியா, நீ வந்து கமெண்ட்ல தம்பி நல்லா வளர்ந்து வாடான்னு சொல்லி ஒரு கமெண்ட் மட்டும் பண்ணி விடு. அவ்வளவுதான், அது போதும். நான் பாட்டுக்கு ட்ரெண்ட் ஆகிக்கிறோம்ல. சரி ஓகே காய்ஸ், நான் வந்து உங்களுக்கு இந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். பை பை, டேக் கேர்.